அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காவல்துறை தூங்குகிறதா? நான் சவால் விடுகிறேன். உங்களால் முடிந்தால் செய்து காட்டுங்கள். என்ன சவால், எதற்காக இந்த சவால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களுக்கு முன்னே போக்குவரத்து துறையில் புதிய வாகன சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படி என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டது என்றால், எந்த ஒரு வாகனத்தின் நம்பர் பிளேட்டிலும் பெயரோ புகைப்படமோ எந்த ஒரு அடையாளமோ இருக்கக்கூடாது அப்படி என்று அறிவுறுத்தப்பட்டது அந்த சட்டம். சில நாட்களுக்கு முன்பு இந்த சட்டம் அமலுக்கும் வந்தது. மேலும் அதுபோல உள்ள பல ஆயிரக்கணக்கான வாகனங்களுக்கு ஒரே நாளில் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த விதிமுறையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதோ என்று சந்தேகமும் எழுந்துள்ளது. இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கனரக வாகனம் நேற்று, அதாவது 25/7/24 அன்று காலை 6:45 முதல் 7 மணிக்குள் பெருமாநல்லூரில் இருந்து திருப்பூர் செல்லும் வழியில் கணக்கம்பாளையம் பிரிவு என்கின்ற பகுதியில் எடுக்கப்பட்ட காணொளிதான் இந்த காணொளி. இந்த வாகனத்தை நன்றாக பார்த்தால் தெரியும். வாகன சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வாகனத்திற்குரிய 340x200 mm என்ற அடிப்படையில் நம்பர் பிளேட் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு எந்த ஒரு அளவிலும் நம்பர் பிளேட் இல்லை. மற்றும் இந்த வாகனம் எந்த கம்பெனிக்கு சொந்தமானது என்ற தகவலும் துணிகளை கட்டி மறைக்கப்பட்டுள்ளது. எனவே போக்குவரத்து வாகன சட்ட விதிமுறைகளை மீறி இந்த வாகனம் இயக்கப்பட்டுள்ளது. இங்கு அதிகாரம் மிக வலிமையானது என்று இங்கு அனைவருக்குமே தெரியும். ஆனால் எல்லோருக்கும் சமமானதா என்பதுதான் இங்கு கேள்வி. பலதரப்பட்ட சாமானியரின் குரலாய் தீதும் நன்றும் தமிழ்நாடு காவல்துறைக்கு சவால் விடுகிறது. இந்த வாகன விதிமீறலுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை அனைவருக்கும் தெரியப்படுத்துமா என்று காத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த வீடியோவை தமிழ்நாடு காவல்துறை கவனத்திற்கு செல்லும் வரை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டே இருங்கள். மேலும் இந்த காணொளியில் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.